வெல்கம் டு ஆர்டியபிலிட்டி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரில்லிங் மிஷின் எங்கே இருந்து வாங்கினேன்னா, கோயம்புத்தூர் உக்கடம் மார்க்கெட்டில் இருந்து. அங்கே புதிய மிஷின் பழைய மிஷின் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அந்த கடையோட அட்ரஸ் நான் அங்கே அனுப்பி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை பார்த்துட்டு விசிட் பண்ணுங்கள். இது எப்படி ரிப்பேர் பண்ணலாம். முதல்ல நமக்கு அந்த ஆலங்கி ஸ்க்ரூ வச்சு இதை கலத்தலாம். எல்லாம் ஸ்க்ரூ இருக்குது, எல்லா ஸ்க்ரூவையும் கலத்திங்க. நான் 2-3 ஸ்க்ரூவை கலத்திட்டு நான் ஸ்கிப் பண்ணி அப்படியே கலத்தியாச்சு. அப்படியே நமக்கு ஓப்பன் பண்ணலாம். கலத்துங்க. ஓகே, நமக்கு அப்படியே ஓப்பன் பண்ணலாம். அப்படியே நமக்கு பேட்ரி போட்டு இதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். மோட்டர் ஏதோ பிரச்சனை என்னதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஆன் ஆகுது, ஆனால் மோட்டர் தான் பிரச்சனை நினைக்கிறேன். நமக்கு எங்கேயும் ஒரிக்க அந்த சுவிட்சில் இருந்து போகிற அந்த மோட்டரோட லைனை செக் பண்ணி பார்ப்போம். அதில் எவ்வளோ 12 வால்ட்டு கரெக்டாக வருதான்னு. 12 வால்ட்டு வரணும், பேட்ரி 12 வால்ட்டு, அது அதிலே வருதான்னு பார்ப்போம். அப்படியே இலக்கி பார்ப்போம், அப்போ தான் நம்மளால் இழக்க முடியும். எல்லாம் கியரையும் தனியாக வச்சிடலாம். அந்த கியர்லாம் நல்லா தான் இருக்குது, மோட்டர் தான் கரங்கல்ல. ஓகே, பார்ப்போம். ஓகே, ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஐயோ, என்னால் கரெக்டாக பிடிக்க முடியல தானே. கரெக்டாக 12 வால்ட்டு வருது. அப்போ இது மோட்டரில் தான் பிரச்சனை. நமக்கு இனி இந்த மோட்டரை கலத்தி எடுக்கலாம். அப்படியே லைட்டு எல்லாம் கலத்தி எடுத்து அப்படியே இழக்கலாம். ஓகே, அப்படியே பேட்டரியில் அந்த கனெக்டரை இழக்கலாம். ஓகே, அப்படியே நமக்கு இந்த மோட்டரோட லைனை கட் பண்ணி எடுக்கலாம். ரெண்டுல பிளாக் நெகட்டிவ் பாசிட்டிவ் கட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இந்த மோட்டரை நமக்கு ரெடி பண்ணி எடுக்கலாம். நான் உங்கள்கிட்ட காட்டலை. ஓகே, இந்த மோட்டர் ரெடி பண்ணியாச்சு. இனி நமக்கு இதை சோல்டர் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படியே நமக்கு சோல்டர் பண்ணலாம். 2 சைடும் அயன் வைக்கலாம், அப்போதான் பிடிக்கும். ஓகே, நெகட்டிவ் பாசிட்டிவ் அதில் கனெக்ட் பண்ணலாம். முதல்ல நமக்கு பாசிட்டிவ் டெர்மில் டேரக்ஷன் பார்த்துக்கணும். நான் டேரக்ஷன் நேரமே செக் பண்ணி வச்சுருந்தேன். நமக்கு என்ன டேரக்ஷன் தெரியும், அது ஒன்று தான் அப்படியே வச்சுட்டேன். அப்படியே சோல்டர் பண்ணியாச்சு. 2 வேறு சோல்டர் பண்ணியாச்சு. அப்படியே பிளாக் வேரையும் சோல்டர் பண்ணலாம். ஓகே, பிளாக் வேரையும் சோல்டர் பண்ணியாச்சு. அப்படியே நமக்கு இதை அப்படியே பாடியிலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இந்த பாடியை கழுவி எடுத்திருக்கேன், இன்னும் உங்கள்கிட்ட காட்டலை. முடிஞ்ச அளவுக்கு கழுவி எடுத்துருக்கேன். அப்படியே மோட்டர் அந்த கியரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். கியர் நல்லா தான் இருக்குது. நான் அதை பொழிக்கணும் இல்லை, அதை அப்படியே வச்சிடலாம். அந்த கம்பி வர பக்கம் மேலே வரணும். அப்போ தான் நமக்கு அந்த
ஒரு ஸ்பீடு குட்டிய லாக் வரும், அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படியே வைக்கலாம். ஓகே, அப்படி நமக்கு அந்த பல்பையும் வைக்கலாம். எல்இடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னால் வீடியோ எடுக்க முடியல கிளியராக, இடைக்கு காணாமல் போயிடும். நல்லா டைட் பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படி நமக்கு அந்த மேலே உள்ள கிளிப்பையும் போட்டுடலாம். எழுப்பந்தான், அதை இலக்கிட்டு ரொம்ப பண்ணி அதில் அப்ளை பண்ணி வச்சா போதும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்படியே டைட் பண்ணி அப்படியே அமுத்தி வச்சிடலாம். அப்படியே அந்த ஃபார்வேர்டு ரிவேர்ஸும் நார்மலாக ரொட்டேட் பண்ணதான் அந்த சுவிட்சும் வச்சிடலாம். ஃப்ரண்ட் பேக் சுவிட்ச். ஓகே, அதை வைக்கிறேன். அப்படியே வச்சு இந்த கேப்பையும் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க, நல்லா டைட் பண்ணி. ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. அப்படியே ஆலங்கி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணலாம். அந்த ஸ்க்ரூ எல்லாம் போட்டு டைட் பண்ணலாம். ஆலங்கி வச்சு டைட் பண்ணலாம். எல்லா ஸ்க்ரூவையும் போட்டலாம். அப்படியே எல்லா ஸ்க்ரூவையும் போட்டலாம். ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக இது ரன் ஆகுது. பார்த்தீங்களான்னா உங்களுக்கு தெரியும், ரன் ஆகுது. ஃபார்வேர்டு ரிவர்ஸ் எல்லாம் ரன் ஆகுது. இது இனி நமக்கு ஸ்க்ரூ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கையை பிடிச்சிட்டு அப்படியே டைட் பண்ணலாம். இது ஸ்பீடு கூட்ட பட்டன் ஆகும். 2 1. அப்படியே நமக்கு இந்த பைப்பில் அந்த சீட் போல்ட்டு போட்டு ஹோல் விழுதான்னு பார்ப்போம். ஓகே, விழுது, பார்த்தாலே தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.